ஹாய் டி ஃபேமிலி, வாங்க சண்டே ஸ்பெஷல் இன்னொன்று காட்டினா. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலில் சிக்கன் பிரியாணி. வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மல்லி எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுக்கிறோம். பட்டையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிறோம். தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றி பட்டையில் பட்டுச்சு. ப்ளீஸ் எங்கள் வீடியோவுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்ட வீடியோ போடுறோம். யாரும் எங்களுக்கு லைக்கே பண்ண மாட்டேறாங்க. ப்ளீஸ் வெங்காயம் போட்டு வதக்கிறோம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குவோம். அந்தாண்ட சிக்கன் கிரேவிக்கு ரெடி ஆகுது பாருங்கள். சின்ன குண்டால் வந்து அங்கே சிக்கன் கிரேவி பூண்டு அரைச்சி வச்சுக்கிற பூண்டு. எத்தனை கிலோ கறி? 2 கிலோ கறிக்கு செய்கிறோம் பிரியாணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு தக்காளிலாம் சூப்பராக வதக்கிச்சு வெங்காயம். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் போட்டு வதக்குறோம் பிரியாணிக்கு. சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம். எத்தனை அரிசி அந்த அளவுக்கு தண்ணி. ஒரு சேர் அரிசிக்கு 1.5 சேர் தண்ணி. பாஸ்மதி ரைஸ். ஒரு சேர் அரிசிக்கு 1.5 சேர் தண்ணி கரெக்டாக இருக்கும்.
கொதிச்சா எல்லாம் மசாலா போட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போடுவோம், சும்மா லைட்டாக. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி எல்லாம் மசாலா போட்டுச்சு, தயிர், லெமனு போடணும். அரிசிலாம் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஊற வச்சு சுத்தமாக வடிகட்டணும், தண்ணி இல்லாமல் வடிகட்டு தான் போடணும். லெமனு ஒரு பாதி லெமன் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தயிர், இப்படி தயிர் ஊற்றணும். இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பிரியாணி. பசங்களாம் எல்லாம் ஊருக்கு போய்க்கிறாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைனா குண்டை ரொம்பிடும். அந்த குண்டால் 50 பேருக்கு சாப்பாடு செய்வோம் நாங்கள். 50 பேர், 50 பசங்க, 50 பொம்பளை பிள்ளை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா மல்லி போட்டு பட்டாச்சா மூடிடும். மூடி போட்டு கொதி வரணும். கொதி வந்தால் தான் காரத்தூள் போட்டு மறந்துட்டா மறுபடியும் போட்டு காரத்தூள் கொஞ்சம் போட்டு. காரம் இல்லாமல் பிரியாணி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சுட்டோம். மூடி வச்சுதான் அதுக்கப்புறம் தான் சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, சரியாக போச்சு. மூட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பாருங்கள். அவ்வளோதான், நெய் ஊற்றிட்டு புதினா மல்லி, கொத்தமல்லி லைட்டாக தூக்கி விடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. யாருக்கு பிரியாணி பிடிக்கும் ப்ளீஸ் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்கள் ஹாஸ்டல் பசங்க எல்லாருக்கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பிரியாணி கம்மி தான். பசங்களாம் இல்லை, ஊருக்கு போய்க்குது, நல்லா கம்மியாக தெரியுது. எல்லா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு செய்கிறோம். காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி போவோம். பிறங்க யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்துச்சின்னு நாங்கள் 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். காலையில் பூரி போடுவோம், குருமா போடுவோம். பூரிக்கு குருமாங்கன்னா வீடியோ போடுறதில்ல, போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்லேருந்து போடலாம், இப்போ போடுறதில்ல. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி. பார்க்கறதுக்கு எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சா, ஆனியன் சால்னா ரெடியாக இருக்குது. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சாப்பாட்டு பசங்களுக்கு மதியானத்துக்கு லஞ்சு.